Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin sallallahu alaihi wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. ومن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் ஸலவாத்தும் சலாமும் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என துஆ செய்தவனாகவும் தங்கள் எல்லோருக்கும் சலாம் கூறியும் என்னுடைய இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபையினால் நாமெல்லாம் இந்த ரமலானுடைய பகலை பாக்கியமுள்ளதாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தாய்மார்களாகிய நீங்கள் தங்களுடைய வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தங்களுடைய வேலைகளை அல்லாஹ்விற்காக கொஞ்சம் சீக்கிரமே முடித்துவிட்டு இந்த பயான் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கும் அல்லாஹ் நல்லுதவி செய்திருக்கிறானே, இது அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு மாபெரும் கருணையும் ஒரு கிருபையுமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பாக நாம் கடலளவு நன்மைகள் என்ற தலைப்பில் சிறிது விஷயங்களை நாம் நமக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்வோம். உண்மையிலேயே நன்மைகள் என்பது நமக்கு ரொம்பவும் அவசியமாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை நிம்மதியாக கழிய வேண்டுமானாலும் நன்மைகள் அவசியமாக இருக்கிறது. அதே போன்று மறு உலகத்தில் நாம் வெற்றி பெற வேண்டுமானாலும் நன்மைகள் அவசியமாக இருக்கிறது. நன்மைகளுடைய தேவை, நன்மைகளுடைய அவசியம் கண்டிப்பாக நமக்கு மிக மிக கட்டாயமான ஒரு அவசியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்வான், வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. யார் ஒருவர் கடுகளவு நன்மை செய்தாரோ அதை அவர் பார்ப்பார். அதனுடைய பிரதிபலனை இந்த உலகத்திலும் அனுபவிப்பார், நாளை மறுமை நாளிலும் அனுபவிப்பார். யார் ஒரு கெடுதியை செய்வாரோ அந்த வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. யார் ஒரு கெடுதியை செய்வாரோ அதனுடைய பிரதிபலனையும் இந்த உலகத்திலும் அனுபவிப்பார், நாளை மறுமை நாளிலும் தண்டனையாக கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். ஆக நன்மைகள் செய்தால் அதற்குரிய பிரதிபலன் நன்மையாகவும், தீயது செய்தால் அதற்குரிய பிரதிபலன் தீயதாகவும் நமக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், தர்ரா கடுகளவு செய்தாலும், அப்போ கடுகளவு நன்மை செஞ்சாலும் ஒரு சின்ன ஒரு பொடிக்கல் யாருடைய நெத்திலையாவது குத்திரும் அப்படின்னு அடிப்படையில் அந்த பொடி கல்லை என்ன செய்கிறோம், தூக்கி அப்புறப்படுத்துகிறோம். அதாவது அந்த கல் யாருக்கும் இடைஞ்சல் தந்து விடக்கூடாது என்பதாக நினைத்து அதை இருந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துகிறோம். அன்பான தாய்மார்களே, நிச்சயமாக அல்லாஹ் இதற்கும் நன்மையை தருகிறான். எந்த அளவுக்கு நன்மை சொன்னால் ஒரு சதக்காவுடைய நன்மையை தருகிறான். இமாத்தத்துல் அதா அணி தொரீக், பாதையில் மக்களுக்கு நோவினை தரக்கூடிய பொருட்கள், சின்ன கல்லோ முள்ளோ ஏதாவது குச்சியோ ஏதாவது இருக்குமேயானால் கண்டிப்பாக அதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை வழங்குகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் கூறி காட்டுவாங்க. எனவே சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும், நன்மைகள் சிறியதாக இருந்தாலும், கடுகளவு போன்ற நன்மையாக இருந்தாலும் சின்ன சாதாரணமாக நம்ம நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் அதற்கு பெரிய நன்மைகளை நமக்கு தருகிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு பெண், ஒரு தோழி இன்னொரு தோழியை பார்த்து சிரிக்கிறீங்க, புன்முறுவல் பூக்குறீங்க, சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்க. இப்படி சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு பார்ப்பதற்கும் அல்லாஹ் சதகாவுடைய நன்மை தருகிறான். ஒரு தோழி இன்னொரு தோழியை, ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை, ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரரை சிரித்த முகத்தோடு பார்ப்பதும் அது தர்மத்துடைய நன்மையை பெற்றுத்தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கணவன் தன் மனைவிக்கு ஒரு பிடி சோறு ஊட்டி விட்டாலும் கூட, ஒரு பிடி சோறு அன்பினால், பாசத்தினால், பாசத்தின் விளைவால்
தன் மனைவிக்கு ஒரு பிடி சோத்தை ஊட்டி விட்டாலும் கூட அந்த ஒரு பிடி சோறுக்கும் அல்லாஹ் நன்மை தருகிறான். அதே போன்று மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் அல்லாஹ் அளவில்லாத நன்மைகளை தருகிறான். கடலளவு நன்மைகள் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய நன்மை கடுகளவு தான். ஆனால் அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பிரதிபலன் இருக்கிறதே அது கடலளவு. அன்பான தாய்மார்களே, நீங்கள் வீட்டில் வேலை பார்க்குறீங்க. அந்த வேலை பார்ப்பதை கூட சிரமமாக கருதாமல், கஷ்டமாக கருதாமல், உங்களுக்கு கால் வலிக்கும், உங்களுடைய கை வலிக்கும், உங்களுடைய உடல் வலிக்கும், உங்களுக்கு முடியாமல் இருக்கும். இந்த நேரத்திலும் கூட கணவனுடைய துணியை நீங்கள் சளைக்காமல் துவைக்கிறீங்க. கணவனுக்கு வேண்டிய உணவுகளை சளைக்காமல் சங்கடப்படாமல் ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறீங்க. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக, நான் என்ன இந்த வீட்டினுடைய வேலைக்காரியா, நான் ஏன் இதெல்லாம் செய்யணும், நான் எதற்காக இந்த மாதிரியெல்லாம் பாடுபடணும், நான் ஏன் துவைக்கணும், எனக்கு வேறு வேலையே இல்லையா, நான் எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறேனே அப்படிங்கிற ஒரு சங்கடமான எண்ணங்கள் இல்லாமல் அல்லாஹ் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறான், இந்த குடும்பத்தை எனக்கு தந்திருக்கிறான், பிள்ளைகளை தந்திருக்கிறான், கணவனை தந்திருக்கிறான். இதுக்கெல்லாம் நிச்சயமாக நான் பிரதிபலனாக நான் அல்லாஹ்வுடைய நன்மை எதிர்பார்த்து நான் இந்த வேலைகளை செய்கிறேன் என்பதாக நீங்கள் வீடு கூட்டினாலும் சரி, பாத்திரங்கள் கழுவினாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய நன்மை தருகிறான். ஒரு சஹாபி பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. யா ரசூலுல்லாஹ், என்ன ஒரு விஷயம் பாருங்களேன். ஆண்கள் எல்லாம் ஜமாத் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு ஈது பெருநாள் இருக்குது. ஈது பெருநாள் தொழுகிறாங்க. ஈது பெருநாள் தொழுகை ஆண்களுக்கு தான் வாஜிபு, பெண்களுக்கு வாஜிப் அல்ல, தொழுதால் கூடும். அது மாதிரி ஜும்மா தொழுகை எங்களுக்கு அவசியம் இல்லை, ஆனால் ஆண்களுக்கு ஜும்மா தொழுகையும் கிடைச்சிக்கிறது. யாரும் சொல்லலாம், ஆண்கள் நன்மையில் ரொம்ப அதிகமாக சம்பாதிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஜனாசா தொழுகையில் கலந்துக்கிறாங்க, ஜமாத் தொழுகையில் கலந்துக்கிறாங்க, பொது காரியங்களில் ஈடுபடுறாங்க. இதெல்லாம் நிறைய நன்மைகளில் ஈடுபட்டு எங்களை விட அதிகமாக அவங்க நன்மைகள் நிறைய சம்பாதிச்சுக்கிறாங்க என்று சொன்ன நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி பெண்மணியிடம் சொன்னாங்க, அன்பு தாயே, அன்பு பெண்ணே, கண்டிப்பாக நீ உனது வீட்டில் உன் வீட்டுக்குள் இருந்து கொண்டு உனது வீட்டு காரியங்களை, உன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, உன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை, உன் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக நீ அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றினால், மனசஞ்சலப்படாமல், கஷ்டப்படாமல், வெறுப்படையாமல் அல்லாஹ்வுக்காக உன் வீட்டு காரியத்தை நீ பார்த்தால், வீட்டை நீ கூட்டினால், துணியை நீ துவைத்தால், சமைத்தால், இதுக்கெல்லாம் ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை விட அதிகமாக அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். ஜமாத்து தொழுகையில் கலந்து கொள்ளாமலேயே ஜமாத்து தொழுத நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஈது பெருநாள் தொழுகை தொழுகாமலேயே ஈது பெருநாள் தொழுத நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்கள் என்னென்ன நன்மைகளில் ஈடுபடுறாங்களோ அந்த நன்மைகள் அவங்க செஞ்சாதான் நன்மை, ஆனால் செய்யாமலே உங்களுக்கு அந்த நன்மையை அல்லாஹ் தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கருத்து கூறிய ஒரு ஹதீஸ் நிச்சயமாக நம்ம ஹதீஸ்கள் இடம்பெற்றதை பார்க்கிறோம். எனவே அன்பு தாய்மார்களே, நன்மைகள் கடலளவு நமக்கு வேண்டுமானால், அதிகமான நன்மைகள் நமக்கு வேண்டுமானால், அந்த நன்மைகளை, நல்ல காரியங்களை நாம் அல்லாஹ்வுக்காக இன்பமான முகத்தோடு, அதாவது மன மகிழ்ச்சியோடு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி நாம் செய்ய வேண்டும். மனசில் வெறுப்போடு செஞ்சோன்னு வைங்களேன், என்ன நன்மையுமே இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுவான், ஃபம்மா மன் சகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா. யார் அதிகமான நன்மைகளை கொண்டு வருவாங்களோ, அதிகமான நன்மைகளை சேகரித்து வருவாங்களோ, நாம் மௌத்தாகி போகும்போது, அல்லாஹ்விடத்தில் போகும்போது யாருடைய நன்மை தராசில் கனமாக இருக்குமோ, நன்மைகள் இடப்படக்கூடிய தராசில் கனமாக இருக்குமோ, ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவங்களுக்கு திருப்தியான வாழ்க்கை கிடைக்கும் என்பதாக, சொர்க்க வாழ்க்கை கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுவான். எனவே அன்பு தாய்மார்களே, என்னென்ன நன்மைகள் இருக்கிறதோ அந்த நன்மைகள் சின்னதானாலும் பெரிதானாலும், சின்ன விஷயமானாலும் நாம் அதை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்பதை நாம் எல்லாம் இந்த ஆயத்தின் மூலமாக விளங்கிக் கொள்கிறோம். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல்
அமலன் ஸாலிஹா ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, யார் தன்னுடைய ரப்பை சந்திக்க வேண்டும், அல்லாஹுவை சந்திக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய பாசத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய பாசத்தை பெற்று அவனை நாம் சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வம் யாரிடத்தில் இருக்கிறதோ ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, அவர்கள் நல்ல காரியங்களை அதிகமாக செய்து கொள்ளட்டும். நிச்சயமாக வலா யுஷ்ரிகு பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, மேலும் தன்னுடைய இறைவனை வணங்குவதோடு யாரையும் இணை வைத்து விட வேண்டாம். இணை வைக்கக்கூடிய காரியங்களை நாம் விட்டுவிட்டு நன்மையான காரியங்கள் என்னென்ன செய்தாலும் அனைத்துக்கும் பகரமாக அல்லாஹ்வுடைய சந்திப்பு நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் நம்மளை சந்திப்பான், அல்லாஹ் நம்மளை அரவணைத்துக் கொள்வான், அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான நல்ல பாக்கியங்களையும் தருவான். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் நன்மைகள் நிறைய நாம் செய்யணும். குழந்தைகள்கிட்ட அன்பாக பேசுறது நன்மை, குழந்தைகளை அரவணைப்பது நன்மை, குழந்தைகளை வளர்ப்பது நன்மை, குழந்தைகள் சேட்டை செய்யும் போது அவர்களை பொறுமையாக வளர்ப்பது நன்மை. இப்படி நிறைய நன்மைகள் இருக்கிறது. அன்பான தாய்மார்களே, கோபம் வருகிறது, கோபத்தின் நேரத்தில் கோபத்தை அடக்குவது நன்மை. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் எதுவெல்லாம் அல்லாஹுக்கு பிடித்தமாக இருக்குமோ அனைத்தையும் நாம் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு நன்மைகளை நிறைய தருகிறான். நிறையன்னு சொன்னால் கொஞ்சம் இவ்வளவுதான் கிடையாது, நன்மைக்கு அளவே கிடையாது. நம்மளுடைய இஹ்லாஸை பொறுத்து, நம்மளுடைய மன தூய்மையை பொறுத்து, நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்து நாம் செய்யக்கூடிய நன்மைகள் கடலளவு அல்ல, அதை விட மேலாக நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஒரு கடல் அல்ல, 2 கடல் அல்ல, எத்தனை கடல்கள் இருக்கிறதோ அத்தனை கடல்களை விட மேலாக, அந்த கடல் நீரில் எத்தனை சொட்டுக்கள் இருக்கிறதோ அத்தனை சொட்டுக்களை விட மேலாக, ஏன் கடல் நுரையை விட மேலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதிகமான நன்மைகளை தருவான். நமது எண்ணங்களுக்கு தகுந்தது மாதிரி எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். தூய்மையான எண்ணங்களோடு நாம் அமல் செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, புத்திசாலி யார்? நாம் நினைக்கிறோம் பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் இருந்தால் புத்திசாலி, நிறைய சம்பாதிச்சால் புத்திசாலி, பெரிய பெரிய தொழில் செய்தால் புத்திசாலி, பெரிய பெரிய அந்தஸ்தில் இருந்தால் புத்திசாலி என்பதாக நாம் நினைக்கிறோம். அன்பான தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அல் கையுசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத்தி. உண்மையான புத்திசாலி யார் தெரியுமா? யார் தன்னை அறிந்து, நாம் பிறந்த ஒவ்வொன்றும் ஒரு நாள் மரணித்தே ஆக வேண்டும். பிறப்பு என்று இருந்தால் அதுக்கு இறப்பு என்பது உண்டு கண்டிப்பாக. அப்போ பிறந்ததுக்கு பின்னாடி நாம் பிறந்து வாழக்கூடிய நாட்கள் எத்தனை நாட்கள், நாம் எவ்வளவு நாட்கள் வாழப்போகிறோம்? இந்த வாழ்க்கையினுடைய கொஞ்ச கால வாழ்க்கை 60ஆக இருக்கலாம், 65ஆக இருக்கலாம், 70ஆக இருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஹ்மார் உம்மத்தி மா பைன சித்தீன வ சபீஇன், என் உம்மத்துகளுடைய வயசு எத்தனை தெரியுமா? 60க்கும் 70க்கும் இடையிலே உள்ளது தான். இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க, என் உம்மத்தின் வயசு குறைச்சு, ஆனால் என் உம்மத்து செய்யக்கூடிய நன்மைகளின் சவாப், நன்மைகளுடைய பிரதிபலன் அது அதிகம் என்பதாக சொல்லுவாங்க. என் உம்மத்தின் வாழ்நாள் குறைவு, ஆனால் என் உம்மத்தில் உள்ளவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைக்கும் அல்லாஹ் வழங்கக்கூடிய பிரதிபலன், அல்லாஹ் வழங்கக்கூடிய கூலி இருக்கிறதே, இது கடலளவல்ல, அதை விட பெருசு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களை சொல்லி காட்டுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, உண்மையான அறிவாளி யார் தெரியுமா? தன் மரணத்தை அறிந்து, நாம் என்னைக்காவது மரணமாகியே தீர வேண்டும். மரணம் எப்போ வேணாலும் வரலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். ஒரு சின்ன வயசு பையன், 8 வயசோ 9 வயசு பையன் தூங்கிக்கிட்டு இருந்திருக்கிறான். காலையில் எந்திரிக்கும் போது அவன் உயிரோட இல்லை. 8 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? நிச்சயமாக நான் நாளைக்கு மௌத்தா போக போறேன் என்பது. மரணத்திற்கு வயது என்பது கிடையாது. மரணம் எப்போ வேணாலும் வரலாம், எந்த வயதில் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் அந்த மரணம் வருவதற்கு முன்னாடி நன்மையான காரியங்களில் ஈடுபடுவாங்க பாருங்களேன், அவங்க தான் புத்திசாலி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறாங்க. அல்லாஹ் நம் அனைவரையுமே புத்திசாலிகளாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மனில் முஃப்லிஸ், அதான் ஊதாரித்தனம் உடையவன் யார் என்பதாக கேட்டாங்க. ஊதாரித்தனம்னா என்னமா? கையில் காசு இருக்கும், கையில் பணம் இருக்கும், ஆனால் வீண் செலவு செய்து எல்லாத்தையும் அழிச்சுட்டான் பாருங்களேன், அவனுக்கு பிறகு ஊதாரித்தனமானவன் என்பதாக சொல்லுவான். அன்பானவர்களே, இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, ஊதாரித்தனம் உள்ளவன், இருக்கிற காசை எல்லாம் செலவழிச்சு போட்டு ஊதாரித்தனம் உள்ளவன் என்பதாக சொல்லுகிறோம் அல்லவா, அந்த வார்த்தையை சொல்லி காட்டுகிறாங்க. மனில் முஃப்லிஸ், அதாவது ஊதாரித்தனம் உள்ளவன் யார், முஃப்லிஸ் யார், உண்மையான ஏழை யார் என்று கேட்ட நேரத்தில் சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ்,
யார் காசு பணத்தை எல்லாம் செலவழித்து போட்டு வீணான காரியங்களை செலவழித்து போட்டு காசே இல்லாமல் பிறரை எதிர்பார்த்திருப்பார்களோ அவர்தான் ஊதாரித்தனம் உள்ளவர், அவர்தான் ஏழை என்பதாக சொன்ன நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்லை இல்லை, காசு இல்லாதவர் ஊதாரித்தனமானவர் இல்லை, காசு இல்லாதவர் ஏழை அல்ல. ஏழை யார் தெரியுமா? உண்மையான ஏழை யார் தெரியுமா? நாளை கியாமத் நாளில் ஒரு நபர் வருவார், நிறைய குர்ஆன் ஓதி இருப்பார், நிறைய அமல் செஞ்சிருப்பார், கடல் அளவல்ல கடலை விட பெரிதாக நன்மைகளை கொண்டு வருவார், நிறைய நோன்புகள் வச்சிருப்பார், நிறைய நல்ல காரியங்களில் ஈடுபட்டு இருப்பார். அந்த நேரத்தில் நாளை கியாமத் நாளில் அவருடைய அமல்கள் எடைபடக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அமல்களை பார்த்து ஆச்சரியப்படுவான். இவ்வளவு அழகாக அமல் செய்திருக்கிறாரே, இவ்வளவு அழகாக அமல்கள் ஈடுபட்டு இருக்கிறாரே, இரவு நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுதிருக்கிறார், குர்ஆன் ஷரீஃப் ஓதிருக்கிறார், 5 நேரமும் தொழுதிருக்கிறார், நோன்பு விடாமல் வைத்திருக்கிறார், இவ்வளவு நன்மைகளை என்னுடைய அடியார் இவ்வளவு அழகாக செய்து வந்திருக்கிறாரே என்று அல்லாஹ் ஆச்சரியப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு நபர் அந்த நன்மைகளை பார்த்து கொண்டு வந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய பார்வையில் சில விஷயங்கள் படும். ஒரு சில பேர் ஓடி வருவாங்க, யா அல்லாஹ் யா அல்லாஹ், இந்த மனிதர் என்னை உலகத்தில் திட்டினார் என்பதாக சொல்லுவார். திட்டினார், அதாவது நம்ம யாராவது திட்டி இருப்போம். இப்போ அல்லாஹ் என்ன செய்வானா, அவ்வளவு நன்மைகளை கொண்டு போயிருப்போம், கடல் அளவல்ல கடலை விட பெரிதான நன்மைகளை கொண்டு போயிருப்போம். நன்மைகளுடைய தெராசுல நம்மளுடைய நன்மை ரொம்ப கனமானதாக இருக்கும். அன்பான தாய்மார்களே, அவ்வளவு நன்மைகளை கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நாம் நிற்கக்கூடிய நேரத்தில் யாரையாவது நாம் அடிச்சிருப்போம், யாரையாவது வம்புழுத்திருப்போம், யாரையாவது திட்டிருப்போம், யாரை பற்றியாவது புறம்பேசி இருப்போம், யாருக்காவது இடைஞ்சல் பண்ணியிருப்போம், ஏதாவது தப்பு தவறில் ஈடுபட்டு இருப்போம், பிறருக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணியிருப்போம். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ் இவன் என்னை திட்டினான், அல்லாஹ் இவன் என்னை ஏசி பேசினான், அல்லாஹ் இவன் என்னை பார்த்து பரிகாசமாக சிரித்தான், அல்லாஹ் இவன் என்னை அடித்தான். இப்படி சொல்லி ஒவ்வொன்றா சொல்ல நம்ம நன்மைகளை பூரா எடுத்து யாருக்கெல்லாம் நாம் இடைஞ்சல் தந்தோமோ, யாரையெல்லாம் திட்டினோமோ, யாரையெல்லாம் பரிகாசம் பண்ணினோமோ, யாரையெல்லாம் கேலிகிண்டல் செய்தோமோ, இன்னொரு தோழியை பார்த்து கிண்டலாக அதாவது பரிகாசம் பண்ணுகிறோம், கிண்டலா சிரிக்கிறோம், இதுக்கும் நன்மை குறைஞ்சு போயிடும். இப்படி யாரையெல்லாம் இந்த உலகத்தில் துன்புறுத்தினோமோ அனைத்து நபர்களும் வந்து அல்லாஹ்விடத்தில் நம்மை பற்றி சொல்லி என்ன செய்வாங்க, நம்ம நன்மைகளை வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம நன்மைகளை பூரா நிச்சயமா அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டு அவங்களுடைய தீமைகளை அல்லாஹ் நம் தலையில் சுமத்திடுவான், அவங்களுடைய பாவங்களை நம் தலையில் சுமத்திடுவான். இப்போ இந்த நேரத்தில் சொர்க்கத்துக்கு போக வேண்டிய இந்த மனிதன், சொர்க்கத்துக்கு போக வேண்டிய இந்த நபர் தன்னுடைய தீய காரியங்களினால், தன்னுடைய பாவத்தினால் நன்மைகளை பூராம் இழந்து நன்மைகள் ஒன்றும் இல்லாமல் ஆகி நன்மைகளுடைய தட்டு காலியாகி நரகத்துக்கு போவார். பாருங்களேன், இவர்தான் உண்மையான ஏழை, இவர்தான் ஊதாரித்தனமானவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். எனவே அன்பு தாய்மார்களே, நாம் நன்மைகள் சம்பாதிக்கணும், நிறைய நன்மைகளை நம்ம சம்பாதிச்சுக்கணும், நிறைய தொழுகணும், நிறைய ஜக்காத்து கொடுக்கணும், நிறைய என்ன செய்யணும், நோன்பு வைக்கணும், நிறைய குர்ஆன் ஷரீஃப் ஓதணும், திக்ர் செய்யணும், நன்மைகள் நிறைய செய்யணும். ஆனால் அந்த நன்மைகள் பறிபோகக்கூடிய காரியங்களை விட்டு நாம் சுதாரிப்பாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் ஏசி பேசக்கூடாது, யாரை பார்த்தும் பரிகாசம் பண்ணக்கூடாது, யாரை பார்த்தும் கிண்டல் பண்ணக்கூடாது. யாருக்கும் நம்முடைய சொல்லினால், செயலினால், எண்ணத்தால் எந்த விதமான தீங்கும் ஏற்படாமல் கண்டிப்பாக நாம் நம்மை பாதுகாத்து கொண்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய நன்மைகளினால் நாளை கியாமத் நாளில் வெற்றி பெற்று விடலாம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ். அப்போ நாம் செய்த நன்மைகள் எதனால் பறிபோகுமா? நாம் செய்யக்கூடிய தீமைகளினால் பறிபோய்விடும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இன்னல் ஹசனாத்தி யுதுஹிபுன ஸய்யாத், இன்னல் ஹசனாத்தி, நன்மை நிறைய செஞ்சுக்கங்க, அந்த நன்மையான காரியங்கள் யுதுஹிபுன ஸய்யாத், நிச்சயமாக பாவங்களை அழித்துவிடும் என்பதாக அல்லாஹ் சொல்வார். அந்த பாவங்கள் என்ன? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் ஏதாவது தவறு செய்தால் அந்த தவறுகளை அல்லாஹ் அழித்து விடுவான், அந்த தவறுகளை நீக்கி விடுவான். ஆனால் அடியார்களுடைய விஷயத்தில் ஏதாவது தவறு செய்தால் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வோம், அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்வோம். நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு ஏதாவது மாறு செஞ்சோம், உதாரணமாக வச்சுக்கிறோமே, தொழுகாத குற்றத்தை அல்லாஹ் ஒருவேளை மன்னிச்சிடலாம். ஆனால் யாருக்காவது இடைஞ்சல் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் அந்த நபர் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் நம்மளை மன்னிக்க மாட்டான். எனவே நான் ஒரு கணவர் மௌத்தாகிறார் அப்படின்னு சொன்னால் மனைவி சொல்லணுமா, எங்க மௌத்தானதுக்கு பின்னாடி அல்லாஹ் இவர் செய்த எல்லா விதமான குற்றங்களையும், எனக்கு செய்த தீங்குகளையும், எனக்கு செய்த பாதகங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்று மனைவி கூற வேண்டும்.
நிச்சயமாக அப்போ கணவனை அல்லாஹ் மன்னித்து விடுவான். அதே மாதிரி மனைவி மௌத்தாகிறாங்க அப்படின்னு சொன்னால் கணவன் சொல்லணும், அல்லாஹ் இவள் உயிரோடு இருக்கிற காலங்களில் எனக்கு என்னென்ன தீமைகள் செய்தாலோ, என்னென்ன தவறுகள் செய்தாலோ, எனக்கு பாதகமாக எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாலோ அதையெல்லாம் நான் மன்னித்து விட்டேன் என்று கணவன் சொல்ல வேண்டும். அன்பான தாய்மார்கள், இப்படி அடியார்களுக்கு செய்யக்கூடிய அடியார்களுடைய விஷயத்தில் செய்யக்கூடிய அந்த தீமைகள், அந்த பாவங்கள் கண்டிப்பாக அடியார்கள் மன்னிக்காத வரைக்கும் கண்டிப்பாக அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இப்படி ஒருவேளை அடியார்கள் மன்னிக்காம நாளை கியாமத்து நாளில் அல்லாஹுக்கு முன்னாடி வந்து, அல்லாஹ் என்னை பார்த்து இவ சிரிச்சா, என்னை பார்த்து இவ என்ன செஞ்சா, கிண்டல் பண்ணுனா, எனக்கு நோவினை செய்தால், என்னை வழக்கு தொடுத்தால் அல்லாஹ் நம்ம நன்மையை பிடுங்கி அவர்கள்ட்ட கொடுத்துட்டு அவருடைய பாவத்தை நம் தலையில் சுமத்திடுவான். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். எனவே நன்மைகள் அழிந்து போகாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பான தாய்மார்களே, ஒரு ஆலிம், ஒரு அறிஞர் அவர்கள் சொல்லுவாங்க, லைசல் முசாபு மன் ஃபாரக்கல் அஹபாப், தோழிகளை விட்டு பிரிவது, அன்பானவர்களை விட்டு பிரிவது, அன்பானவர்களை விட்டு பிரிந்து போவது. கண்டிப்பாக பாருங்களேன், நம்ம வீட்டிலேருந்து யாராவது வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அத்தாவோ அண்ணனோ அல்லது யாராவது வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அப்படி வெளிநாட்டுக்கு போகும்போது பாருங்களேன், அவங்க உள்ளம் பாடுபடும், அவங்க உள்ளம் கஷ்டப்படும். மனைவியை விட்டு பிரிவர், மகள்களை விட்டு பிரிவர், பிள்ளைகளை விட்டு பிரிவர், கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும், அந்த உள்ளம் கஷ்டப்படும். இப்போ சொன்னாங்க, ஒரு அறிஞர் சொல்கிறார், இந்த உள்ள கஷ்டம் கஷ்டம் அல்ல, உங்களுடைய மனைவியை விட்டு பிரிவர், வெளியூருக்கு போவது, அல்லது உங்களுடைய பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு வெளியூருக்கு போவது, இப்படி பிரிஞ்சு போவது அது கஷ்டம் அல்ல. பலில் முசாபு மன் ஹுரிபத் சவாப, மாறாக யார் தொழுகிற நேரத்தில் தொழுகலையோ, நன்மை செய்ய வேண்டிய நேரத்தில் நல்லது செய்யலையோ, யார் அல்லாஹ்வை விட்டு பிரிகிறாரோ, நன்மைகள் செய்யாமல், நல்ல காரியங்கள் செய்யாமல், நன்மையான காரியங்கள் செய்யாமல் யார் அல்லாஹ்வை விட்டு பிரிகிறாரோ அதுதான் மனதிற்கு பாரமானது, அதுதான் உண்மையான துன்பம், உண்மையான கஷ்டம் என்பதாக ஒரு அறிஞர் சொல்லி காட்டுவாங்க. நம்ம புரியலாமா? அதாவது நாம் நமது குடும்பத்தை விட்டு பிரிந்து போவது, நமது குடும்பத்தை விட்டு எங்காவது நம்ம வெளிநாட்டுக்கு செல்வது, செல்லும் போது நம்ம மனசு பாடுபடும் பாருங்களேன், அந்த மனசுடைய பாரம் பெரும் பாரம் அல்ல, மாறாக நன்மைகள் செய்யாமல், தொழுக வேண்டிய நேரத்தில் தொழுகாமல், ஓத வேண்டிய நேரத்தில் ஓதாமல், அதே மாதிரி நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டிய நேரத்தில் ஈடுபடாமல் நான் நிச்சயமாக நாம் இருப்பது பாருங்களேன், இது நமக்கு மனசுக்கு பாரத்தை ஏற்படுத்த வேண்டும், துன்பத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆஹா, இன்னைக்கு குரான் ஓதாமல் போயிட்டோமே, ஆஹா இன்னைக்கு திக்ர் செய்யாமல் போயிட்டோமே, ஆஹா இன்னைக்கு கரெக்டாக அந்த நேரத்துக்கு தொழுகாமல் போயிட்டோமே, இப்படி நம்ம மனசு வருத்தப்பட வேண்டும். இந்த வருத்தம் தான் உண்மையான வருத்தம் என்பதாக அந்த ஆலிம் பெருமகனார் சொல்கிறார். எனவே நன்மைகள் தவறும் போது, நல்ல காரியங்கள் நம்ம விட்டும் தவறும் போது கண்டிப்பாக நமது மனசில் வருத்தம் ஏற்பட வேண்டும். அவ்வாறு ஏற்படுமையானால் கண்டிப்பாக அந்த தவறு திருத்தப்பட்டு நாளை மறுநாள் நிச்சயமாக அந்த தவறில் ஈடுபடாமல் நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்வதற்கு அது காரணமாக அமையும் என்பது அறிஞர் பெருமக்கள் நமக்கெல்லாம் கூறி காட்டுவாங்க. ஹாத்தமுல் அஸம் ரஹ்மஹுல்லா என்ற ஒரு பெரிய இறைநேசர் அவர் சொல்லுவாங்க, ஃபாத்தனி மர்ரத்தன் ஸலாத்துல் ஜமா, ஒரு தடவை எனக்கு ஜமாத்து தொழுகை தவறி போச்சு. அப்படி தவறி போன இந்த நேரத்தில் எப்போவும் ஜமாத்து தொழுகையில் கலந்து கொண்ட ஒரு நபர் வந்து என்கிட்ட வந்து கேட்டார், இஸ்ஹாக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்கிட்ட வந்து கேட்டார், விசாரித்தார், ஏங்க இந்த மாதிரி ஜமாத் தொழுகைக்கு வரலையே, என்ன காரணம், ஜமாத் தொழுகைக்கு பிந்திட்டீங்களா, என்ன காரணம், எது வீட்டில் வேலையா அப்படின்னு விசாரித்தார். அந்த நேரத்தில் நான் அழுதேன், நான் கதறினேன். அப்போ கேட்டார், எங்கள் ஜமாத் தொழுகைக்கு வரலையான்னு தானே கேட்டேன், எப்படி கத்துறீங்க, எப்படி அழுகிறீங்க, தேம்பி தேம்பி அழுகிறீங்க அப்படின்னு சொன்னபோது அந்த ஹாத்தமுல் அஸம் ரஹ்மஹுல்லா சொன்னாங்க, ஜமாத்து தொழுகைக்கு நான் வராததை பற்றி நீங்கள் ஒருத்தர் தான் கேட்குறீங்க, ஆனால் இதே நேரத்தில் என் வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டால், என் வீட்டில் ஒரு மவுத்து ஏற்பட்டால் எத்தனை பேர் என் வீட்டில் கூடியிருப்பாங்க, ஆயிரக்கணக்கான பேர் வந்து கூடி மவுத் ஆயிட்டாங்களா, மரணம் ஆயிட்டா, ஆறுதல் கூறுவதற்கு எத்தனை பேர் வருவீங்க. இதை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன். நான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் கொஞ்சம் பிந்தி விட்டேன். இதை விசாரிக்கக்கூடிய நபர் ஒரு நபர், நிச்சயமாக இந்த இழப்பு இருக்கிறது அது ஒருத்தருக்கு தான் தெரிகிறது, ஆனால் உலகத்தில் ஏற்பட்ட இழப்பு இருக்கிறது அது எல்லோருக்கும் தெரிகிறது என்பதாக சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, தீனுடைய விஷயத்தில், மார்க்கத்தினுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஒரு நன்மை தவறி விடுவது, ஒரு நன்மை பிந்தி விடுவது, ஒரு நன்மையை நாம் செய்யாமல் போவது நமது மனதிற்கு பாரத்தை ஏற்படுத்த வேண்டும். கண்டிப்பாக இது நன்மைகள் தவறிவிடாமல் இருப்பதற்கு காரணமாக அமையும் என்று ஹாத்தமுல் அஸம் ரஹ்மஹுல்லா நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் என்னுடைய தந்தை இப்னு உமர், யாருமா, உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரு நாள் என் தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு தோட்டத்துக்கு போயிருந்தாங்க. அவங்களுக்கு சொந்தமான ஒரு தோப்பு ஒன்று இருந்துச்சு.
அந்த தோப்புக்கு போய் நான் பேரிச்சந்தோப்பு, அந்த தோப்புக்கு போய் நாங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தோப்புல தண்ணி பாய்க்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த தோப்புல உள்ள நிழல், அந்த தோப்பு குளிர்மையாக இருந்துச்சு. அப்படி தோப்புக்கு போனவங்க, பேரிச்சன் தோப்புக்கு போன என்னுடைய தந்தை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிட்டாங்க, அஸ்ர் தொழுகைக்கு லேட் ஆகிட்டாங்க. அஸ்ர் தொழுகை ஜமாத் லேட் ஆயிடுச்சு. வந்தாங்க, அசர் தொழு வேகமாக வந்தாங்க, அசர் தொழுகைக்கு வர்றாங்க ஜமாத் தொழுகை முடிஞ்சிருச்சு. சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எதுக்குமா சொன்னாங்க? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எதுக்குமா சொல்லணும்? சொல்லுங்களேம்மா. ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால், அல்லது மவுத் செய்தி கேள்விப்பட்டால், துன்பம் ஏற்பட்டால் இன்னா லில்லாஹ் சொல்லணும். இப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாங்க. எதுக்குமா சொன்னாங்க? அசருடைய ஜமாத்து தொழுகை தப்பி போச்சு. அசர் தொழுகை தப்பலை, ஜமாத்து தொழுகைக்கு லேட் ஆகிட்டாங்க. எதனாலம்மா? அவங்க தோப்புக்கு போயிட்டு வந்ததுக்காக வேண்டி ஜமாத் தொழுகைக்கு லேட் ஆகிடுச்சு. இப்படி ஜமாத் தொழுகை லேட் ஆனதுனால சொன்னாங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் எனக்கு ஜமாத் தொழுகை தவறி போச்சு. ஏன் தெரியுமா? ஒரு ஆண் ஜமாத்து தொழுகையில் கலந்து கொள்ளாமல் தனிமையில் தொழுதால் 27 மடங்கு நன்மை அவர் இழந்துகிறார். 27 மடங்கு நன்மை அவருக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது தனியாக தொழுதால். அதே நேரத்தில் ஒரு ஆண் ஜமாத்து தொழுகையில் ஒவ்வொரு நேரமும் கலந்துக்கிட்டா ஒரு ஜமாத்து தொழுகைக்கு 27 மடங்கு நன்மை அதிகமாக கிடைக்கிறது. உதாரணமாக அசர் தொழுகைக்கு 100 நன்மைன்னு சொன்னால் 2700 நன்மை அல்லாஹ் நமக்கு தருகிறார் ஜமாத்தோட தொழுகை. அன்பான தாய்மார்களே, எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, எனக்கு இப்படி நிறைய நன்மைகள் தவறி போச்சு. ஜமாத்தோடு தொழுதால் என்ன நன்மையோ அந்த நன்மை எனக்கு இன்னைக்கு கிடைக்காம போச்சு. இது எதனால? நான் தோட்டத்துக்கு போனதுனால தானே, தோப்புக்கு போனதுனால தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொன்னாங்க இன்ன ஹாயித்தி சதகா. இங்கே உள்ள மக்கள் எல்லாரும் கவனிச்சுக்கோங்க, என்னுடைய இந்த தோட்டத்தை, என் தோட்டத்துக்கு போய் வந்ததினால் எனக்கு அசர் தொழுகை பிந்தி விட்டது. அசர் தொழுகையினுடைய ஜமாத் எனக்கு கிடைக்கல. எனவே எந்த தோட்டம் என்னுடைய அசர் தொழுகையினுடைய ஜமாத்து தவறுவதற்கு காரணமாக இருந்ததோ அந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக சதகா செய்து விடுகிறேன், தர்மம் செய்து விடுகிறேன், நான் பைத்துல் மாலில் ஒப்படைத்து விடுகிறேன், ஏழை சொத்தாக நான் ஒப்படைத்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த தோட்டத்தையே அப்படி சதகா பண்ணிட்டாங்கன்னா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ பெரிய நன்மைகள் ஆர்வம் உள்ளவங்க பாருங்க இன்ஷா அல்லாஹ். எனவே அன்பான தாய்மார்களே, அழகான தலைப்பு கேட்டிருந்தீங்க, கடலளவு நன்மைகள் என்பதாக. எனவே அல்லாஹ்விடத்தில் கடலளவு அல்ல, ஒரு கடல் அல்ல, 2 கடல் அல்ல, நிச்சயமாக பல அந்தஸ்து உயர்ந்த, பல மடங்கு உயர்ந்த நன்மைகளை நாம் அல்லாஹ்விடத்தில் வாங்கிக் கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அன்பான தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஒரு நாள் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, இன்னைக்கு உங்களில் யார் நோன்பு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் நஃபிலான நோன்பு, ரமலான் அல்லாத காலத்தில் ஒரு நாள் கேட்டாங்க. சஹாபாக்களை பார்த்து இன்னைக்கு யார் நோன்பு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு கொஞ்சம் மௌனமாக பணிவாக எந்திரிச்சு சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இன்னைக்கு மணித்தபால் ஜனாசத்தை, இன்னைக்கு யார் ஜனாசா தொழுகையில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஜனாசா தொழுகையில் இன்னைக்கு யார் கலந்துக்கிட்டீங்க? அப்போ சில பேர் சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒமன் அத்தாம மிஸ்கீனன் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது இன்னைக்கு யார் ஒரு ஏழைக்கு உணவளிச்சீங்க, உணவு கொடுத்தீங்க, ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டாங்க. அப்பவும் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், நான் ஒரு ஏழைக்கு இன்னைக்கு நிரப்பமான முறையில் வயிறு நிரம்ப ஒரு உணவு சாப்பிடுவதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்கேன், ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு சொன்னாங்க. வமன் ஆத மரீரன், இன்னைக்கு நோயாளியை யாராவது நலன் விசாரிச்சீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நோயாளியை யாராவது நலன் விசாரிச்சீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்பவும் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆனால் யாரும் சொல்லலாம், நான் இன்னைக்கு ஒரு நோயாளியை நலன் விசாரித்தேன் என்பதாக சொன்னாங்க. அப்போ நான் நோன்பு வச்சிருக்கிறேன், அதே மாதிரி ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டேன், ஒரு ஏழைக்கு உணவளிச்சிருக்கிறேன், நோயாளியை நலன் விசாரிச்சிருக்கிறேன். இந்த காரியத்தை பூரா சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஜ்தமால் ஹசனாத், யாரிடத்தில் பல நன்மைகள் ஒன்று கூடுமோ, யார் பல நன்மைகளை ஒரே நாளில் செய்வாரோ, தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், குர்ஆன் ஓதுகிறார், ஏழைக்கு உணவளிக்கிறார், அதே மாதிரி நோயாளியை நலன் விசாரிக்கிறார், ஜனாசாவில் கலந்து கொள்கிறார், நோன்பும் வச்சிருக்கிறாரு, இது மாதிரி நோன்பு திறப்பதற்கு உதவி செய்கிறாரு, இது மாதிரி நிறைய நன்மைகள் ஒரே நாளில் யாரிடத்தில் நிறைய நன்மைகள் ஒன்று சேருமோ, அதாவது பெருமானார் சொல்லி காட்டினாங்க. அதாவது ஒரு மனிதனிடத்தில் இந்த மாதிரி நிறைய நன்மைகள் ஒரே நாளில் ஒன்று சேர்ந்தால்,
ஒரு மனிதர் ஒரே நாளில் நிறைய நன்மைகளில் ஈடுபட்டால் இல்லா தகலல் ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் எந்த அளவு நன்மைகளை தந்துடுவான், கடல் அளவல்ல அதை விட மேலாக நன்மைகளை தந்து சொர்க்கத்தில் நுழைத்துடுவான் அல்லாஹ். சொர்க்கம் வரைக்கும் அவருடைய நன்மைகள் நிறைந்து விடும் என்று சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். எனவே அன்பான தாய்மார்களே, நாம் எழுந்தது முதல் தூங்கும் வரை, காலையில் தூங்கி எந்திரிச்சது முதல் திரும்ப தூங்க போகும் வரை நாம் செய்யும் காரியங்கள் அனைத்துமே நன்மையானதாக இருக்க வேண்டும். தீயதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தீமைகள் நன்மைகளை ஒன்றுமில்லாமல் அழித்துவிடும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். நன்மைகள் எவ்வாறு தீமைகளை அழித்து விடுமோ அதே மாதிரி தீமைகள் நன்மைகளை இல்லாமல் ஆக்கிவிடும். நல்ல விஷயங்கள் அழித்துவிடும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபி தகீகத்தின் வாஹிதத்தின், ஒரே நிமிஷத்தில், ஒரு நொடியில், தகீகத்தின் வாஹிதத்தின் என்ன அர்த்தம், ஒரு நொடியில் நீங்கள் கடல் அளவல்ல அதை விட அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா? சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு சில வினாடிகளில், ஒரு சில நொடிகளில், கடலளவல்ல அதை விட பெருசாக நன்மையில பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சொல்லுங்கம்மா, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இதை ஒரு தடவை சொன்னா, இதை எத்தனை தடவை சொன்னாமா? ஒரு தடவை சொன்னா, குஃபிரத் துனூபுக, உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டுடும். வ இன் கானத் மஸ்ல ஜபதில் பஹர், கடல் நுரையளவுக்கு அந்த பாவங்கள் மிகைச்சிருந்தாலும் சரி. நிச்சயமாக என்ன சொல்வதனால்மா, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹின்னு சொல்லி சொன்னதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடல் நுரையளவு, கடல் நுரைய பார்த்துருக்கீங்களாம்மா? பீச்சுக்கு போயிருந்தா, கடல் ஓரங்களில் போயிருந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அந்த கடல் ஓரங்களில் நுரைகளாக இருக்கும். கடல் ஓரங்களில் நுரைகள் இருக்கும். அந்த நுரைகள் என்ன செய்யணும்னா அதுக்கு அளவே கிடையாது. அவ்வளோ அதிகமான நன்மைகள் அல்லாஹ் தந்து பாவங்களை மன்னிச்சிடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறான். அப்போ அதிகமான நன்மைகள் கிடைப்பதற்கு இந்த ஒரு வார்த்தை, ஒரு சின்ன வார்த்தை, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நிச்சயமாக நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மைகள் நிறைய கிடைக்காத வாய்ப்பாக அமைகிறது. அல்லாஹ் நமக்கு நன்மைகளை நிறைய தந்தரலட்டும் இன்ஷா அல்லாஹ். சொல்லிக்கொள்வோமா இன்ஷா அல்லாஹ்? இந்த ரமலானில், இந்த நோன்புடைய காலங்களில் இந்த தஸ்பீஹை நீங்கள் அதிகமாகிக்கங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லுங்கம்மா. திரும்பவும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. நம்ம ஏற்கனவே சுப்ஹானல்லாஹ் சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம், அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுவோம். இந்த திக்ருகளோட இதையும் சேர்த்துக்கங்க இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்துக்கங்க இன்ஷா அல்லாஹ். கடல் நுரையளவு, கடல் பூமியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் காவாசி தான் நிலப்பரப்பு. 75% ஃபுல்லாக கடல் தான், முக்காவாசி கடல் தான். அப்போ அந்த கடல் பூரா இருக்கக்கூடிய நுரையளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக நமக்கு நன்மையை தருகிறான் என்று சொன்னால், அன்பான தாய்மார்களே, இதுதான் கடலளவு நன்மைகள். சின்ன வார்த்தை, ஆனால் கடலளவு நன்மை. அல்லாஹ் நமக்கு அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்தரலட்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் பில்லத்தி துகர்ரிபுக்கும் இந்தனா ஜுல்ஃபா. உங்களுடைய பொருளாதார செல்வமோ அல்லது உங்களுடைய குழந்தை செல்வங்களோ நிச்சயமாக எங்களிடத்தில் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரார். அதிகமான நன்மைகளை பெற்று எங்களுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரார். கண்டிப்பாக இல்லாமல் ஆமன, நிச்சயமாக அந்த சிலரை தவிர யார் ஈமான் கொண்டாங்களோ, அமில சாலிஹன், மேல் நல்லறங்கள் செய்தாங்களோ, நல்ல காரியங்கள் செய்தாங்களோ, நல்ல செயல்களில் ஈடுபட்டார்களோ, இப்படிப்பட்டவர்களை தவிர உலாயிக லஹும் ஜஸாஉல் லஃப். அல்லாஹ் சொல்லுகிறான், உலாயிக லஹும், அவங்களுக்கு அல்லாஹ் ஜஸாஉல் லஃப், ரெட்டிப்பான கூலியை வழங்குவான். பிமா அமிலு, என்ன அமல் செய்கிறாங்களோ நிச்சயமாக அந்த அமலுக்கு பகரமாக பல மடங்கு ரெட்டிப்பான கூலியை அல்லாஹ் தருவான். இப்படி பல மடங்கு ரெட்டிப்பான அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, அதாவது அளவு சொல்லுவாங்க. அது கடல் அல்ல, கடல் நுரையல்ல, அதை விட மேலாக நாம் ஈமான் கொண்டு பரிசுத்தமான எண்ணத்தோடு இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடைய தக்வாவோடு நல்லறங்கள் செய்தால், நல்ல காரியங்கள் செய்தால். நல்ல காரியங்கள்னா என்னமா? வெறும் தொழுவதும் குர்ஆன் ஓதுவதும் திக்ரு செய்வது மட்டுமல்ல, நிச்சயமாக நல்ல பேச்சு பேசுறது, பிறர்கிட்ட நல்லா நடந்துக்கிறது, நல்ல விதமாக நம்ம வாழ்வது, இப்படி நாம நல்ல விதமாக நடந்து கொள்வது இருக்கிறதே, இது நிச்சயமாக பல மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரும்.
அந்த பல மடங்கு என்பதற்கு எண்ணிக்கை அளவல்ல, எண்ணிக்கைக்கு உட்படாத அளவு. நிச்சயமாக அது நிறைய நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகிறான். வஹும் ஃபில் குருஃபாத்தி ஆமினூன், அவர்கள் சொர்க்க அறைகளிலே நிம்மதியாக இருப்பாங்க என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, இதா அஹ்ஸன அஹதுக்கும் இஸ்லாமஹு, ஒருவர் இஸ்லாமிய வாழ்க்கைப்படி நடந்து, நிச்சயமாக இஸ்லாமிய முறைப்படி நடந்து இஸ்லாமியராக உண்மை முஸ்லிமாக வாழ்ந்து, ஃபகுல் ஹஸனத்தின் யாமலுஹா, என்ன நன்மை செய்தாலும் துக்தபுலஹு பிஅஷ்ரி அம்சாலிஹா, அவர் ஒரு நன்மை செய்தால் ஒரு 10 மடங்கு நன்மைகளாக அது எழுதப்படும். ஒரு நன்மைக்கு எத்தனை கூலிமா? 10 மடங்கு கூலியை அல்லாஹ் எழுதுவான். சொல்லிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, இலா சபீஉ மிஅத்தில் லாஃபின், அந்த 10 என்பது 700 மடங்காக ஆகுவதற்கும் வாய்ப்பு உண்டு. 10 என்பது உதாரணமா அலிஃப், அலிஃப் லாம் மீம் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அலிஃப் லாம் மீம் எத்தனை எழுத்துமா? 3 எழுத்து. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அலிஃபுக்கு ஒரு நன்மை, லாமுக்கு ஒரு நன்மை, மீமுக்கு ஒரு நன்மை. இந்த 3 நன்மையும் 10ஆல் பெருக்கினா எத்தனைமா? 30. 10ஆல் பெருக்கினா எத்தனைமா? 30. அப்போ 1க்கு 10 அல்லாஹ் தருகிறார். அதில் குறிப்பாக இந்த மாதிரி ரமலானுடைய காலங்களில், நோன்புடைய நேரங்களில், இந்த மாதிரி சிறப்பான நாட்களில், லைலத்துல் கத்ருடைய இரவு, இது மாதிரி சிறப்பான இரவுகளில், ரமலானுடைய இரவுகளில் பகலில் நாம் இந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதுனா 1க்கு 10 அல்ல, அது 700 வரைக்கும் அதிகமாகும். ஒரு எழுத்துக்கு 700 நன்மைகளை அல்லாஹ் தருவான். சொல்லிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, லேஃப்னா என்ன அர்த்தம்? 700ஐயும் ரெட்டிப்பாக்குவான் அல்லாஹ், 700ஐயும் மேலும் அதிகமாக்குவான் அல்லாஹ். அப்போ அதுக்கு அளவே கிடையாது, அதுக்கு அளவே கிடையாது. ஆனால் நாம் இஹ்லாஸோடு செய்ய வேண்டும், மன தூய்மையோடு செய்ய வேண்டும். நிச்சயமாக ஒவ்வொரு நன்மைக்கும் அல்லாஹ் பல மடங்கு கூலிகளை தருகிறான். அது கடல் அளவு அல்ல, பல மடங்கு அதிகமானது, அது எண்ணில் அடங்காதது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவாங்க. இப்னு ரஜப் ரஹ்மஹுல்லாஹ் அந்த பல மடங்கு என்பதற்கு உதாரணம் கூறுவாங்க. 700 மடங்கு என்பது 700இல் மட்டிடுவதல்ல, 700இல் குறிப்பிடுவதல்ல, யுஸாது மின்ஹு, அதை விட அதிகப்படுத்தப்படும். பிஹஸ்பி, அதாவது இஹ்லாஸுல் கௌம், அந்த அமல் செய்யக்கூடிய சமூகத்தினுடைய இஹ்லாஸான எண்ணத்தை கவனித்து, நம்மளுடைய எண்ணத்தை கவனித்து அல்லாஹ் 700ஐ விடவும் அதிகமாக்குவான். இன்ஷா அல்லாஹ் தூய எண்ணங்களாக நமது எண்ணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும், நல்லெண்ணங்களாக நமது எண்ணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். இஹ்லாஸான அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 700 அல்ல, கடல் அளவல்ல, பல கடல் அளவல்ல, அதை விட மேலாக அல்லாஹ் நாடி அளவுள்ள எண்ணிக்கைகள் அளவு அல்லாஹ் நமக்கு அதிகமான நன்மைகளை தந்துடுவான் என்பதை நாம் எல்லாம் அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுவான், வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அமல்கள் செய்கிறாங்க அல்லவா, அவங்களுக்கு நாம நிறைய நன்மைகள் என்ன செய்வோம், ரெட்டிப்பாக்கி தருவோம் என்பதாக சொல்லி காட்டுகிறார். எனவே தாய்மார்களே, நன்மைகள் அதிகமாக நாம் ஈடுபட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாள் ஒரு வாலிபர் சஹாபாக்களை கடந்து போய் கொண்டிருந்தார். அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரும் சொல்லலாம், அந்த வாலிபரை பாருங்களேன், எவ்வளவு அழகாக இருக்கிறார், எவ்வளவு முறுக்காக இருக்கிறார், வாலிப முறுக்குள்ளவராக இருக்கிறார், திடகார்த்தமானவராக இருக்கிறார். சொல்லிட்டு சஹாபாக்கள் சொன்னாங்க, இன்கான ஹரஜ யஸ்ஆ, நிச்சயமாக ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ் ஈமான் கொண்டு அவர் இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்வுடைய பாதையில் ஈடுபட்ட எவ்வளவு அழகாக இருக்கும் அப்படின்னு சஹாபாக்கள்லாம் அந்த வாலிபரை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஈடுபட்டார். அல்லாஹ்வுடைய பாதையில் ஈடுபட்டால் கண்டிப்பாக எவ்வளோ அழகாக இருக்கும். அவர் ஏதோ ஒரு வேலையை போய்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்ன நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவர் ஈமான் உள்ளவர், அவர் முஸ்லீம். அப்படி ஈமான் உள்ள நிலையில் ஒரு முஸ்லீமான வாலிபர், அவர் இன்கான ஹரஜ யஸ்ஆ அலா வலதிஹி ஷிகாரா, சின்ன பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி, தன் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, தன் பிள்ளைகளுக்கு சம்பாதிச்சு உடை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, தன் பிள்ளைகளுடைய படிப்புக்காக, தன் பிள்ளைகளுடைய நல்ல காரியங்களுக்காக, தன் பிள்ளைகளுக்காக அவர் உழைக்கக்கூடியவராக அந்த வாலிபர் சென்றால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். அன்பான தாய்மார்களே, அப்போ தொழுவது, பள்ளிவாசலில் வந்து இருப்பது, இதுதான் அல்லாஹ்வுடைய பாதை என்பதல்ல. ஒரு நபர், உதாரணமாக உங்களுடைய வீட்டுக்காரர் அல்லது உங்களுடைய சகோதரர், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர் வெளிநாட்டில் போயிட்டு உங்கள் பிள்ளைகளுக்காக உழைக்கிறார் என்று சொன்னால், அவர் உழைக்கும் காலமெல்லாம், அவர் உழைப்பில் ஈடுபட்டிருக்கும் காலமெல்லாம் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார்.
அவர் தப்பு செய்யாமல் இருக்க வேண்டும். தப்பு செய்யாமல் இருக்கும் காலமெல்லாம் அவர் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாவுக்கும் பல மடங்கு கூலிகளை தருகிறார். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, கணவர்கிட்ட சொல்லுங்க, சகோதரர்கிட்ட சொல்லுங்க, யாரெல்லாம் உங்கள் வீடுகளில் வெளிநாடுகளில் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்க, எப்பா நீ நல்லது செய், நிறைய நல்லது செய். நீ சம்பாதிப்பதற்காக போய் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அல்லாஹ் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் ஈடுபடக்கூடிய நன்மையை தருகிறார். எனவே நீ பாவத்தில் ஈடுபட்டுறாத. பாவத்தில் ஈடுபடாமல் இருக்கும் காலமெல்லாம் நீ அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறாய் என்று சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு வாலிபர் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக சம்பாதிக்க போனால் அவர் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். பெற்றோர்களை காப்பாற்றுவதற்காக தாய் தந்தை அபவைனி ஷைஹைனி வயோதிகமான தன்னுடைய தாய் தந்தையை காப்பாற்றுவதற்காக நியத்து வைத்து அவர் உழைக்க போயிருந்தால், சம்பாதிக்க போயிருந்தால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்குகிறார். அது மாதிரி வைன்கான ஹரஜா யஸ்ஆ அலா நஃப்ஸிஹி தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தன் மனைவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தானும் தன் மனைவியும் யாரிடமும் தேவையாகாமல் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக சம்பாதிக்க சென்றிருந்தால் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். அன்பான தாய்மார்களே, இன்னைக்கு இந்த மூணும் நம்ம கணவன்மார்கள்ட்ட இருக்கணும், நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட இருக்கணும். யாரெல்லாம் வெளிநாடுகளில் இருக்கிறாங்களோ, வெளியூரில் உத்தியோகம் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட இந்த மூணு விஷயமும், என் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக, என் தாய் தந்தையை காப்பாற்றுவதற்காக, என்னையும் என் மனைவியையும் காப்பாற்றுவதற்காக நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன் என்ற நியத்தில் அவர் எந்த பாவமும் செய்யாமல் உழைத்தால் அவர் உழைக்கும் காலமெல்லாம் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார். அவருக்கு அல்லாஹ் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பல மடங்கு நன்மைகளை தந்து கொண்டே இருப்பான் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட பாக்கியம் உள்ளவர்களாக நமது வீட்டு கணவன்மார்களை, நமது வீட்டு சகோதரர்களை, ஆண்களை யாரெல்லாம் உழைக்க சென்றிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் நற்பாக்கியமாக வழங்கி அவர்களுக்கு கைகால் சுகத்தை கொடுத்து நீண்ட காலம் வாழ்ந்து சம்பாதித்து குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு தந்தல் புரிவானாக. அவர்கள் இருக்கும் காலமெல்லாம், வெளிநாட்டில் இருக்கும் காலமெல்லாம் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறாங்க. அதே பாதை நீங்கள் உங்கள் வீட்டில் அல்லாஹ்வுக்காக நாங்கள் ஈடுபடுறோம்னு நினைக்கும் காலமெல்லாம் நீங்களும் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறீங்க. அல்லாஹ் நிறைய நன்மைகளை உங்களுக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அஹப்பு இபாதல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடியார்களை ரொம்ப பிரியமானவங்க, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவங்க யார் தெரியுமா? அஹ்ஸனுஹும் அஹ்லாகா நல்ல குணங்களால் நல்லறங்கள் செய்யக்கூடிய, நன்மைகள் நிறைய செய்யக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானவன். நன்மைகள் நிறைய செய்தால் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மளை விரும்ப ஆரம்பித்து விடுவான். நன்மைகள் நிறைய செய்யும் போது அல்லாஹ்வுடைய தோழிகளாக நாம் ஆகிவிடுகிறோம், அல்லாஹ்வுடைய நேசர்களாக நாம் மாறிவிடுகிறோம் இன்ஷா அல்லாஹ். முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நன்மைகள் நிறைய செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்வான், ஃபீ தாலிக ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன் நல்ல காரியங்களில், நன்மையான விஷயங்களில் போட்டி போடுங்க. போட்டி போடக்கூடியவர்கள் போட்டி போட்டு நல்லறங்கள் செய்யுங்க. சேலை எடுக்கிறோம் ரமலானில், நோன்பில். இப்போ சேலை எடுக்கும்போது எப்படிமா எடுக்கிறோம் சொல்லுங்களேன், எப்படிமா எடுக்கிறீங்க? நல்ல சேலை. நல்ல சேலை என்று சொல்லுவதை விட உங்கள் பக்கத்து வீட்டில் பார்ப்பீங்க, என்னென்ன சேலை எடுத்துருக்கிறீங்க கேட்பீங்க. அவங்க நல்ல சேலை எடுத்திருப்பாங்க. இப்போ நீங்கள் நினைப்பீங்க அதை விட நல்ல சேலை நான் எடுக்கணும். அதான் நம்ம உண்மை. அதை விட நல்ல சேலை இல்லை அல்ஹம்துலில்லாஹ். அதாவது எப்படி சொல்கிறோம்மா, உலக விஷயத்தில் போட்டி போடுவோம். ஒரு வீடு கட்டுறாங்க, அதை விட பெரிய வீடை நான் கட்டணும். ஒரு சேலை எடுக்கிறாங்க, இதை விட நல்ல சேலையை நான் எடுக்கணும். ஒரு நகை எடுக்கிறாங்க, இதை விட அழகான நகையை நான் எடுக்கணும். உலக காரியங்களை போட்டி போடக்கூடிய தன்மை நம்மள்கிட்ட இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், வஃபீ தாலிக உலக காரியத்தில் அல்ல, நன்மையான விஷயங்களில், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்களில், தொழுகையில், குர்ஆன் ஓதுவதில், திக்ர் செய்வதில் போட்டி போடுங்க என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். வஃபீ தாலிகவுக்கு என்ன அர்த்தம்? குர்ஆன் ஓதுவதில் போட்டி போடுங்க, திக்ர் செய்வதில் போட்டி போடுங்க. அந்த பொண்ணு 100 தடவை திக்ர் செஞ்சா நான் 1000 தடவை திக்ர் செய்வேன். அந்த பொண்ணு 20 ரக்காத்து தொழுதா நான் 30 ரக்காத்து தொழுவேன். அந்த பொண்ணு ஒரு ஜுஸு ஓதுனா 2 ஜுஸு ஓதுவேன். டெல்லியில் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம், நம்ம டெல்லிக்கு போயிருந்தோம், நிஜாமுதீன் அந்த ஜமாத்தில் போயிருந்தோம். அங்கே போன நேரத்தில் மௌலானா உமர் பாலமுரி, ஹஜரத் உமர் பாலமுரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க பயானில் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டு பெண்மணிகள் எல்லாம் ஹாஃபிலாக்கள், குர்ஆனை மனப்பாடமாக்கிய ஹாஃபிலாக்கள். இன்ஷா அல்லாஹ் ஓதக்கூடிய மாணவிகள் இங்கே இருப்பீங்க. அதே மாதிரி இளைஞர்கள், வாலிப பெண்கள் இங்கே இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அந்த பெண்களை மதரசாக்களில் சேர்ந்து ஹாஃபிலாக்களாக உருவாகக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தந்தருளட்டும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனை மனப்பாடமாக்கிய ஹாஃபிலாக்களாக உருவாகுவதற்கு அல்லாஹ் நல்லொரு புரியட்டும் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஹஜரத் உமர் பாலமுரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, எங்கள் வீட்டு பெண்மணிகள் எல்லாம் குர்ஆனை மனப்பாடமாக்கிய ஹாஃபிலாக்கள். எந்த அளவுக்கு சொன்னால் எங்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு போட்டி நடக்கும்.
என்னன்னு சொன்னால் நாங்கள் பள்ளிவாசலுக்கு வந்துடுவோம், காலையில் சஹர் செஞ்சுட்டு ஃபஜருக்கு வர்றது தான், நைட்டு தராவி தொழுதுட்டு வீட்டுக்கு போகிறது. அதாவது நைட்டு சாப்பாடு சஹரு சாப்பாடு ரெண்டும் தான் எங்கள் வீட்டில். மற்ற எல்லா நேரமும் நம்ம ஆண்களுக்கு பள்ளிவாசலில் கழிஞ்சிடும், பெண்கள் வீட்டில் இருப்பாங்க. எங்கள் 2 பேருக்கும் போட்டி என்ன ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒவ்வொரு வீட்லேயுமே அவங்க பகுதியில் பாலம்பூருங்கிறது ஒரு ஊருடைய பேர். அந்த பகுதியில் சொல்லுவாங்க, டெல்லியில் சில நல்ல உலமாக்களுடைய வீடுகளில் ஒரு போட்டி நடக்குமா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்னைக்கு எத்தனை ஜுசு ஓதுறோம், எத்தனை குரான் இந்த ரமலான் முடிக்கிறோம் அப்படின்னு ஒரு போட்டி நடக்குமா. அப்போ உமர் பாலம்பூரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, நான் 3 குரான் 4 குரான் முடிச்சிருப்பேன். முடித்ததுக்கு பின்னாடி அது வரைக்கும் சொல்ல மாட்டேன், இத்தனை குரான் சொல்ல மாட்டேன். முடித்ததுக்கு பின்னாடி நாளைக்கு பெருநாள்டா இன்றைக்கி உட்காந்து நான் என் மனைவிட்டு சொல்லுவேன், எப்பா நான் 4 குரான் முடிச்சிருக்கிறேன், நீ எத்தனை குரான் முடிச்சிருக்கிற? நானே 4 குரான் தான் முடிச்சிருக்கிறேன். அப்போ என் மனைவி 3 தான் முடிச்சிருப்பா, 2 தான் முடிச்சிருப்பா நான் நினச்சிக்கிட்டு கேட்பேன். ஆனால் என் மனைவி சொல்லுவாங்க, நான் 7 குரான் முடிச்சிருக்கிறேன், நான் 8 குரான் முடிச்சிருக்கிறேன், நான் 5 குரான் முடிச்சிருக்கிறேன். என்னை விட ஒரு மடங்கு கூட அல்லது 2 மடங்கு கூட, நிச்சயமாக ஒரு குரான் கூட. இப்படி குரான் ஓதுவதில் போட்டி போடுவோம், குரான் ஓதுவதில் போட்டி போடுவோம், திக்ரு செய்வதில் போட்டி போடுவோம், நஃபிலான வணக்கங்கள் வணங்குவதில் போட்டி போடுவோம். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லிட்டான்ங்கிறதுக்காக. அல்லாஹ் சொல்லிட்டான், நன்மையான காரியங்களில் போட்டி போடுங்க, நல்ல காரியங்களில் போட்டி போடுங்க. உலக காரியங்கள் அல்ல, உலக காரியங்களில் போட்டி போடுவது பொறாமையில் கொண்டு போய் விட்டுவிடும். ஆனால் அந்த மறுமை காரியங்களில், மறு உலக காரியங்களில் போட்டி போடுவது நல்லது நிறைய சம்பாதிப்பதற்கு, நல்ல காரியங்களை செய்வது நிச்சயமாக நன்மைகளை நிறைய தேடிக்கொள்வதற்கு அது காரணமாக அமையும் என்பதை நமக்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. அன்பான தாய்மார்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கும் ஒரு போட்டி நடந்துக்கிட்டே இருக்கும், எப்பயுமே ஒரு போட்டி நடக்கும். உமர் ரலியல்லாஹு அவங்க நினைப்பாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களை விட நான் என்ன செய்யணும், முந்தனும் என்பதாக நினைப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு நிலையிலையுமே அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு தபூக் போர்னு நினைக்கிறேன், ஒரு போருக்கு பொருளாதாரத்தை சேகரிக்கக்கூடிய நேரத்தில் வீட்டில் உள்ள பொருள்களை எல்லாம் கொண்டு வாங்க என்று சொன்ன நேரத்தில் எல்லா சஹாபாக்களும் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட. அப்போ கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, பெருமானார் ஏன்னு சொன்னால் 2 பேருக்கு போட்டி நடக்கும். என்ன உமர், போருக்காக ஏதாவது வீட்டிலேருந்து கொண்டு வாங்கன்னு சொன்னேனே, என்னென்ன கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டபோது உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் வீட்டில் புழங்குறதுக்கு சின்ன சின்ன தட்டுமுட்டு ஜாமான்களை தவிர, சின்ன சின்ன செம்புகளை தவிர எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க. அபூபக்கர் எல்லாம் அவங்களை கூப்பிட்டு கேட்பாங்க, என்ன அபூபக்கர் நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரசூலை மட்டும்தான் என் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிறேன், மற்ற எந்த சொத்துமே என் வீட்டில் இப்போ இல்லை, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். யார் சொல்லலாம், இவ்வளவு நகை இருந்துச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டேன், இவ்வளோ பணம் இருந்துச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டேன், என்னென்ன ஜாமான் இருந்துச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் யார் சொல்லலாம் சொன்னபோது உமர் இல்லாம சொன்னாங்க, எப்பவுமே அபூபக்கர் தான், அபூபக்கரை முந்த வேண்டும் என்பதாக நான் நினைக்கிறேன், ஆனால் அவர் என்னைக்குமே முந்திதான் இருக்குகிறார் என்பதாக சொல்லி உமர் இல்லாம ஆதங்கப்படுவாங்களாம். அன்பு தாய்மார்கள், இன்ஷா அல்லாஹ் போட்டி போடுங்க, போட்டி போடுவோம் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக இந்த ரமலானில் நான் குறைஞ்சது 3 குரான் முடிப்பேன், நான் குறைஞ்சது 3 குரான், அதிகமாக 5 குரான் அல்லது 6 குரான் என்னால் முடியும். ஓடிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக நாம் எத்தனை குரான் வேண்டுமானால் முடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். போட்டி போடுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் குரான் ஓதுவதில் போட்டி போடுங்க, திக்ரு செய்வதில் போட்டி போடுங்க, அதே மாதிரி நல்ல காரியங்களில் போட்டி போடுங்க. தொழுகைக்கு வரலாம், சீக்கிரம் நம்ம தொழுகைக்கு போகணும், போட்டி போட்டு சீக்கிரமாக வாங்க இன்ஷா அல்லாஹ். பள்ளிவாசலில் வந்து சீக்கிரமாக வந்துட்டீங்க, தொழுகை லேட்டாக ஆரம்பிக்கப்படுது அல்லது பயான் லேட்டாக ஆரம்பிக்கப்படுது, ஆனால் சீக்கிரமாக வந்ததுக்கு அல்லாஹ் நிறைய நன்மைகள் தருவான். வந்து நம்ம புறம் பேசாமல் இருக்கணும், யாரையும் குறை பேசாமல் இருக்கணும், தப்பான பேச்சுக்களை ஈடுபடாமல் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அது மாதிரி நிறைய பாக்கியங்களை பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக. அன்பு